அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். அப்பா, நீங்கள் எங்கள் கூட பேசணும், நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும், உங்கள் சமூகம் எங்களை நிரப்பணும். நாங்கள் வந்தது ஏதோ ஒரு மனுஷியுடைய சத்தத்தை கேட்க அல்ல, உங்கள் சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். உங்கள் உதடுகளை அசைத்து கர்த்தரோட பேசுங்களேன். உங்கள் உதடுகளை அசைத்து ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டால் நிச்சயமாக பேசுவார். கேட்டால் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நமக்கு அறிவிப்பார். அப்படியே கைகளை உயர்த்தி முஷிகாலா துரேசே நியாலா ஷேகா சேதாராலோ தேரே. ஆவியானவருடைய ஆளுகைக்கு இந்த இடத்தை ஒப்பு கொடுப்போமா? Let the Spirit of God move here. Let the Spirit of God really shake us. Lord, we are available. அப்பா, இந்த இடத்துல நாங்கள் ஆசையா தாகமா வாஞ்சையா வந்திருக்கிறோம். ஏதோ கடமைக்கென்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் வரலப்பா. We are here to listen to your voice. உங்கள் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம், பலனடைய வந்திருக்கிறோம். அப்படி சொல்லுகிற எல்லாரும் உங்கள் உதடுகளை அசைத்து நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே. நீங்கள் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்துருங்கப்பா. சொல்லலாமா? நீங்கள் வந்துருங்க. நீர் நெருப்பாய் வருவே. We want you, Lord. Sheka seka tu hedala shebo. நீர் அக்கினியாய் வருவே, நீர் வருவே, நீர் அன்பாக வருவே. கரங்களை அசைத்து நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே, Yes, Holy Spirit of God. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. நிரதா ஷேகதரே நியாலா ஷேபோ சேகாலதே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. Yes, Holy Spirit of God. முடியாதது சாத்தியமா. உங்க சத்தம் உயரட்டுமே. தேவாவியானவர் மகிழத்தக்கதாக ரிக்காலோ. நீர் வந்தால் போதுமே, எல்லாமே மாறுமே. ராக்காலே, முடியாதது சாத்தியமாகுமே. வந்திருக்கிறீங்கப்பா, நீங்க எங்க நடுவுல இருக்கீங்கப்பா. அப்பான்னு நாங்க கூப்பிட்ட உடனே இதோ இருக்கிறேன் என்று எங்கள் குரல் கேட்டு ஓடி வருகிற ஒரு தெய்வம் நீர். நாங்கள் தேடினால் நீர் எங்களுக்கு தென்படுவீர். நாங்கள் கூப்பிட்டால் எங்கள் சத்தம் கேட்பீர். நாங்கள் தட்டும் பொழுது எங்களுக்காக திறப்பீர். அப்பா, எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும் பொழுது we just forgot the situation. ஆமாம் தானே? எத்தனை பேர் மறந்துட்டீங்க? என்னையே நான் மறந்தேன். ஆமென். ஆராதனையினுடைய அந்த உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? நம்மையும் நம்முடைய சூழ்நிலைமையும் நமக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் மறந்து தேவனும் பரலோகமும் நம் கண்களுக்கு முன்பாக தெரியும். அல்லேலூயா, ஆமென். ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனுடைய உச்சக்கட்டம்
கர்த்தர் என்னை முழுவதுமாய் என்ன மறைச்ச ஆண்டு வெளிப்படுறதான். ஹல்லேலூயா, ஆமேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் தேவ சமூகத்தில் அதிக நேரங்கள் ஆராதிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமேன். இந்த ஆராதனையுடைய பவர் தெரிஞ்சவங்க ஆராதிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஆமேன். ஆராதனையினுடைய அந்த வல்லமை, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க. பல பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆராதித்தே அவைகளை ஒன்றுமில்லாமல் மாற்றிடும். ஆமேன். ஏன் தெரியுமா? அந்த பிரசனம் வரும் பொழுது அதற்கு முன்பாக எந்த மனுஷனாலும் எந்த சத்துருவினாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாலும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமேன். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமாம். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்காக தெய்வ சமூகத்தில் நான் காத்திருந்து கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 14 சங்கீதம் 2 வசனம். எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளலாம். 53 சங்கீதம் 2 வசனம். இந்த 2 வசனமும் ஒரே வார்த்தை தான் சொல்லுது. முடிஞ்சவங்க எனக்காக சத்தத்தை உயர்த்தி யாராகளும் வாசிப்பீங்களா? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. இந்த 2 வசனமும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லுது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. இப்போ பூமி இப்படி இருக்குது அப்படின்னா ஆண்டவருடைய கண்கள் பூமி முழுவதும் என்ன பண்ணுதுன்னா உலாவுது. ஆமேன். ஏன் ஆண்டவர் இப்படி அவருடைய கண்கள் யாரை தேடுது அப்படின்னா பர்ஃபெக்ட் பர்சனையா இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனை. ஹல்லேலூயா. ஒரு உணர்வு உள்ளவனை கர்த்தர் தேடுகிறார். ஆமேன். அவருடைய கண்கள் தேடி பார்க்குது. நான் எப்பொழுதுமே இந்த வேத புத்தகம் முழுவதும் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் திருப்பி 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 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை தேடலை. ஆமேன். ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆள். ஆமேன், ஆமேன். ஒரு சந்ததியில் ஒரு ஆள். ஆண்டவருக்கு ஒருத்தர் போதும். அந்த ஒருத்தரை வச்சு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தரால் கொண்டு வர முடியும். ஆமேன். ஆண்டவருக்கு ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் போதும். அந்த மனுஷனை அன்றைக்கு அழைத்து இந்த நாள் வரைக்கும் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்து ஒரு தேவ மனுஷனை எனக்கு ஆண்டவர் நினைப்பூட்டினார். ஆமேன். ஆண்டுடைய கண்கள் தேடிக்கிட்டே இருக்கு. தன்னை நேசிக்கிற, தன்னை தேடுகிற, தன்னை குறித்த நினைவுள்ள. இன்றைக்கு இந்த காலங்களில் பிசாசு நம்முடைய சிந்தைகளை அதிகமாக எதனால ஆட்கொண்டு வச்சிருக்கிறான்னா நிறைய உலகம். ஆமேன். பாவம், உலகம், பிசாசு, இது மூன்றையும் ஜெயிக்க கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். இந்த அதிகாரத்தில் பாவத்தை குறித்த உணர்வு கூட நமக்கு அதிகமாக இருக்கும், பிசாசை குறித்த உணர்வு கூட நமக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த உலகம் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமேன். உலக கவலைகள், உலக வழிபாடுகள், உலக சிற்றின்பங்கள், இப்படி பைபிளில் உலகத்தை குறித்து அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மாயையான ஒரு உலகத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற, தேவனை தேடுகிற அந்த உணர்வு இருந்தாலே போதும். அல்லேலூயா. வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். ஹல்லேலூயா. அவர் எதை பார்க்கிறார்னா உள்ளத்தை பார்க்கிறார். தன்னை தேடுகிற ஒரு மனுஷன் எங்கு இருக்கிறான் என்று கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா, ஆமேன். நான் தான் சொல்லுவேன், தாவீது ரொம்ப அழகாக சொல்வார், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீங்கள் அங்கே கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக மறைந்து நம்மளால் போகவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் கணக்கில் வைத்து நமக்கு பதில் தருகிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அது காண்ற பல மடங்கு திருப்பி கொடுப்பேன்றார். ஆமேன். நீங்கள் விடுகிற கண்ணீரை பார்த்து சிலர் உங்களை ஏளனப்படுத்தியிருக்கலாம். சும்மா உனக்கு அழுக தான் தெரியும், சும்மா அழுவ நீ. இப்படி ஒருவேளை உங்களுடைய கண்ணீரை மனுஷர்கள் ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம், அசட்டை பண்ணியிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்து அதற்கு பதில் அளிக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர் பார்க்கிறபடி கர்த்தர் நம்மை பார்க்கிறது இல்லை. ஆமேன். ரொம்ப அற்பமான விஷயம், நம்முடைய சரீரத்தில் இந்த முடி தான் சொல்கிற, அதை கூட நான் எண்ணி வச்சிருக்கிறேன், என் பேச்சை கேட்காம அது கூட கீழே விழாது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் என்ன தோணுன்னா, நான் எவ்வளவு விசேஷித்தமானவன். ஹல்லேலூயா.
ஆமென். மனுஷன் நம்மை பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கிறது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். அவர் பார்க்கிறார், என்னை தேடுகிற ஒரு மனுஷன், என்னை தேடுகிற ஒரு மனுஷன் இந்த பூமியில் உண்டோ என்று சொல்லி. அப்படி கர்த்தர் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்படி ஆண்டவர் தேடிய ஒரு மனுஷன் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து சங்கீதம் 78 சங்கீதம் 70 நம்ம வாசிக்க போகிறோம். 78 Psalm 78 70th verseலிருந்து வாசிக்கலாமா? யாராகிலும் ஒருவர் எடுத்தவர்கள் வேகமாக வாசிப்போம். நம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஹல்லேலூயா. இதே சங்கீதம் 89 சங்கீதத்தினுடைய 20 வசனத்துல என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய கண்கள் இந்த பூமியில தேடி 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 வரும் பொழுது அப்படியே கர்த்தருடைய கண்கள் ஒரு மனுஷனை கண்டுபிடிக்குது. ஆமென். அந்த மனுஷனுக்கு பேர் தான் தாவீது. தாவீதை பற்றி நமக்கு நல்லா தெரியும். தாவீதை கர்த்தர் கண்டுபிடிச்சார். ஆனால் எங்கே கண்டுபிடிச்சார், எதற்காக கண்டுபிடித்தார், எப்படி அவரை கண்டுபிடித்தார், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால் பிடிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வேதத்தில் பவுல் சொல்லுகிறது, அவர் என்னை எதற்காய் பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாக தொடர்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நிறைய பேரை தெரிந்து கொண்டார், அழைத்தார். ஆமாம், ஒரு சில பேரை கர்த்தர் பிடிச்சார். ஆமென். ஒரு சில பேர் அழைச்ச உடனே வந்துட்டாங்க, ஆனால் ஒரு சில பேர் அழைச்ச உடனே வரல. அதனால கர்த்தர் காலர் சட்டையை பிடிச்சார். ஆமென். நீ பிடிக்கலனா ரொம்ப ஓடி போய் எங்கேயோ உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடும் என்று சொல்லி எத்தனை பேர் அப்படி சொல்வீங்க? என்ன கூட கர்த்தர் அப்படி தான் சிஸ்டர் பிடிச்சார். ஆமென். எதற்கு பின்பாகவோ ஏதோ ஒன்றுக்கு பின்பாக நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை பிடித்தார். ஹல்லேலூயா. ஆனால் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார், என்னை கர்த்தர் பிடிச்சார் தான், ஆனால் அவர் என்னை ஒரு காரணத்தோடு பிடிச்சார் இல்லையா? ஆமாம் தானேங்க. இந்த இடத்துல இந்த இந்த புல்பீட்டை கொண்டு வைக்கும் பொழுது ஒரு பர்பஸ், ஒரு நோக்கத்தோடு தான் இதை கொண்டு வச்சாங்க. ஏன்? இங்கே வருகிற ஸ்பீக்கர்ஸ் பைபிளையும் டைரியும் வச்சு பிரசங்கிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இதை வாங்கும் பொழுது ஒரு எண்ணத்தை, இதை கொண்டு போய் நம்முடைய ஆல்டரில் அந்த இடத்துல வைக்கணுன்ற விஷனோட தான் பாஸ்டர் வாங்கியிருப்பார். ஆமென். அப்படி தான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பிடிக்கும் பொழுது, உங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அவருடைய கண்கள் உங்கள் மேல் பட்டு உங்களை கண்டுபிடித்த பொழுது உங்களை ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் பிடிச்சார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தி முடிகிறதற்குள்ளாக என்னை கர்த்தர் எதற்காய் பிடித்தார் என்ற வெளிச்சம் உங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ரெவலேஷனே உங்களுக்கு கிடைக்கலாம்னு பரவாயில்ல, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நான் அங்கே இங்கெல்லாம் ஓடக்கூடாது. ஆமென். நீர் என்னை பிடித்தீரே, அந்த காரணத்தை நோக்கி நேராக லக்கை நோக்கி. எத்தனை பேருக்கு ஆசை? ஆமென். ஃபாதர் ரொம்ப அழகாக பாடுகிறார். என்ன பாடுறார்? ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆசை நமக்குள்ள உண்டான உடனே கர்த்தர் அதுக்கான வாய்ப்புகளை திறந்து கொடுப்பார். ஆமென். எல்லாரும் போல ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகம் ஒரு வட்டம்ன்ற மாதிரி, ஆமாதானுங்க, அப்படிதான் சொல்றாங்க. இந்த உலகமும் ஒரு வட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கு. என்ன? அந்த வட்டத்துக்கு நான் அந்த வட்டத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கண்டிப்பா இந்த வட்டத்துக்குள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆமென். இன்னைக்கு அவர்களெல்லாம் பிடிச்சி வெளியே இழுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகம் வச்சிருக்கிற பேட்டர்ன்ல சுத்துறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஆமென். எப்பொழுது கர்த்தருக்குள்ள நடக்கிற ஒரு மனுஷன் எப்படின்னா, உலகம் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு எதிர் திசையில் தான் நடப்பான். அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம். ஹல்லேலூயா.
ஏன் கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனை தேடாதவங்க, கிறிஸ்டியனாக இருந்து கூட ஆண்டவரை தேடாதவங்கெல்லாம் நல்லா இருக்கும்போது கர்த்தரை தேடுகிற நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ பாடு, உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை? மற்றவங்களாம் ஒரு பிரயாசமும் படாமல் எல்லாமே அவங்களுக்கு சுலபமாக கிடைக்குது, ஆனால் நான் அதிக பிரயாசப்பட்டால் தான் எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கிது. ஏன் அப்படின்னா நீங்கள் கரெக்டான வழியில் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா எதிர்நீச்சல் போடும் பொழுது கஷ்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அலையுடைய ஃப்ளோலே போனீங்கன்னா ஈஸியாக மிதந்துட்டே போயிடலாம், ஆனால் போய் சேரும் பொழுது ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் நம்ம உலகத்தை விட்டு ஒரு எதிர்நீச்சலை போட்டுட்ருக்கோம். அதனால் இங்கே ரொம்ப பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே ரொம்ப கஷ்டப்படணும், கொஞ்சம் வேதனைகள் இருக்கும், ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனுடைய முடிவில் கர்த்தர் எனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? கண்ணீரின் பள்ளத்தாக்கள், அழுகையின் பள்ளத்தாக்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளை வேதம் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த பள்ளத்தாக்குகள் என்னன்னா பிரச்சனைக்குரிய அடையாளங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பள்ளத்தாக்கின் வழியாகவும் நம்ம நடக்கும் பொழுது வேதனைகள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஆமென். ஏன் தெரியுமா? அந்த பள்ளத்தாக்கின் முடிவில் நமக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு நீரூற்று உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? நான் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழல் முடியும் பொழுது எனக்கு ஒரு கனம் உண்டு. ஆமென். எப்பொழுதுமே கர்த்தர் ஒரு மனுஷன், தேவ பிள்ளைய ஒரு சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது அந்த சோதனையின் முடிவில் ஒரு உயர்வை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. யாரையும் சோதித்து விட்டு ஓகே அப்படின்னு விட்டுற மாட்டார். ஒருவரை சோதித்தால் அதனுடைய முடிவில் ஒரு உயர்வு, ஒரு கனம், ஒரு ப்ரமோஷன் உங்களுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை உயர்த்துவதற்காகவே இதை அனுமதித்திருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை உயர்த்தினதற்கான காரணங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் மரண இருளின் பள்ளத்தாக்கு பிரச்சனைகள் வழியாக தான் நாங்கள் குடும்பமாக கடந்து போனோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. கர்த்தர் எங்களை நிச்சயம் கரை சேர்ப்பார். நிச்சயமாக நமக்கு ஒரு நீரூற்று இருக்குது, நிச்சயமாக ஒரு கனம் இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சந்தோஷத்தோடு அதில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென். ஃபாதர் ரொம்ப அழகாக, நான் பாடணும்னு நினைக்கலான்னா அப்படி பாடணும்னு தோணுது. தேங்க்யூ. ஓகே. ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடியிருக்கார், தெரியும்ல? அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். கேட்டிங்களா அந்த பாட்டு? ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானே. இந்த பாட்டுடைய அழகே இது இல்லை, இதுக்கு அடுத்த வரிதான். என்ன தெரியுமா? உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், அதிக கனமழையாள் என்னை நிரப்பிடுமே. இந்த பள்ளத்தாக்கை பார்த்த உடனே நிறைய பேருக்கு பயம். இந்த பள்ளத்தாக்கை பார்த்தோன்னே விட்டுட்டு ஓடிடணும்னு ஆசை. அச்சோ, எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க, இந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, இந்த குடும்பத்தை விட்டுட்டு, இந்த பிரச்சனையை விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிட்டா நல்லாயிருக்கும். போயிடாதீங்க. ஏன்னா அந்த பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் உருவ நடந்தாதான் கனம். ஹல்லேலூயா. ஆமென். அதை விட்டு திரும்பி போயிட்டீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. ஆமென். இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு அந்த சிலுவையின் பாடை சகித்ததற்கான காரணம் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தை அவர் கண்களுக்கு முன்னாடி வச்சார். இல்லை, இதனுடைய முடிவில் எனக்கு ஒரு கனம் இருக்குது, இந்த சிலுவையை நான் சகித்தேன் என்று சொன்னால் என் பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இந்த பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் சகிச்சிங்க அப்படின்னா கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சுருக்கேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இந்த வரியை மட்டும் பாட போகிறீங்க? உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், அதிக கனமழையால் என்னை நிரப்பிடும். என் கூட சேர்ந்து பாருங்களா? உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், அதிக கனமழையால் என்னை நிரப்பிடுமே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கண்ட நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா.
எத்தனை பேருக்கு தைரியம் வருது? அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்க இந்த தாவீதை கர்த்தர் எங்கே கண்டுபிடிச்சார் தெரியுமா? அப்படி ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் தான். அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் நிறைய பேர் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து போகிறாங்க. நம்ம தானேங்க, நமக்கு மட்டுமா பிரச்சனை, நமக்கு மட்டுமா கடன் பாரம், நமக்கு மட்டுமா வேதனை, நமக்கு மட்டுமா வியாதி? எல்லாருக்கும் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் இந்த வேத புத்தகத்தில் தாவீதை குறித்து இப்போ நம்ம வாசித்த சங்கீதத்தில் அவர் ஆடுகளுக்கு பின்பாக இருக்கிறார், தொழுவத்தில் இருக்கிறார். தாவீதை போல எத்தனையோ ஆடு மேய்க்கிற தம்பிமாருங்க அந்த காலத்தில் இருந்தாங்களா இல்லைங்களா? அல்லேலூயா. அவங்க தொழிலே ஆடு மேய்க்கிறது தான். எல்லாரும் அதுதான் செய்வாங்க. விசேஷமாக கொஞ்சம் புஜபல பராக்கிரமசாலிகள் எல்லாம் மேபி எங்கே போவாங்க? யுத்தத்துக்கு போவாங்க. மற்றபடி இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்கே தான் அனுப்புவாங்க? ஆடு மேய்க்க தான் அனுப்புவாங்க. ஆனால் எல்லா ஆடு மேய்க்கிற எல்லாரும் அரசனாகலை. அல்லேலூயா. ஆடு மேய்க்கிற எல்லாருக்கும் அந்த பதவியை கர்த்தர் கொடுக்கல. இந்த தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் அதை கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய கண்கள்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அதுதான். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன். ஐ ஃபவுண்ட் ஹிம். எங்கே ஆண்டவர் அவனை கண்டுபிடிச்சிங்க? சிங்காசனத்தில் ராஜாவா பேலஸில் இருக்கும் போதா? இல்லை. யாரும் அவனை பார்க்காத பொழுது, ஒரு மனுஷனும் இவெல்லாம் ஒரு மேட்டர்னு நினைக்காத போது, அல்லேலூயா, அவனால் எந்த பிரயோஜனமும் அவன் குடும்பத்துக்கு இல்லைன்னு அவன் தகப்பனே நினைத்த பொழுது கர்த்தர் அவரை கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற, இன்றைக்கு கர்த்தரால் உயர்த்தப்பட்ட எல்லா மனிதர்களையும் கர்த்தர் அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில், அப்படிப்பட்ட லோவஸ்ட் பாயிண்டில், அப்படிப்பட்ட இல்லாமையெல்லாம் கர்த்தர் கண்டுபிடிச்சார். ஆமேன். என்னையும் அப்படி தான் கர்த்தர் கண்டுபிடிச்சார். ஆமேன். எனக்கு அம்மா அப்பா ஒரு தங்கச்சின்னா, வாழ்க்கை சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அட் ஒன் பாயிண்ட் எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டார். அதுதான் இந்த டீப்பஸ்ட் கண்ணீரின் பள்ளத்தாக்கு நாங்கள் போனது. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் ஒருவேளை அது தெரிஞ்சிருக்காது. ஆனால் வளர்ந்த பிள்ளையாகிய எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் போய்கொண்டிருக்கும் பொழுது தான் கர்த்தரை நான் அதிகமாக தேட ஆரம்பித்தேன். என்னை கர்த்தர் எப்படி கண்டுபிடிச்சாரு நான் யோசித்து பார்த்தா, அந்த நாட்களில் தான் என்னை கர்த்தர் கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. என்னை போல் எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா இல்லை. ஆனால் அவர்களெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் என்னையே கண்டுபிடிச்சார் தெரியுமா? அந்த லோவஸ்ட் பாயிண்டிலும் தேவனை தேடுகிற உணர்வு எனக்கு இருந்ததுனால. அல்லேலூயா. கர்த்தர் யாரை உயர்த்த முடியும்? எந்த சூழ்நிலையிலும் அவரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்களை தான் கர்த்தர் உயர்த்த முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை, அதனால தான் நான் ஜெபிக்கல. அது அல்ல கிறிஸ்துவருடைய வாக்கு. இது எனக்கு பிரச்சனை, அதனால நான் இன்னும் ஜெபிப்பேன். அதுதான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் பிரச்சனைகளை காண்பித்து கர்த்தரை விட்டு தூர போகிறார்கள். ஆனால் நானும் என் பிரச்சனைகளை சொல்லி 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 கர்த்தரிடத்தில் கிட்ட போனேன். அல்லேலூயா. பிரச்சனைகளை காண்பித்து பாவம் செய்கிற அநேகர் இன்றைக்கு உண்டு. குடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்கலாம் எங்கே எதை சொல்கிறாங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், அதனாலே குடிக்க ஆரம்பிச்சேன்னா சொல்கிறாங்க. நோ, எனக்கு இது பிரச்சனை, எனக்கு வேலை கிடைக்கல, நான் நினச்சபடி என் வாழ்க்கை அமையலை, இதெல்லாம் சொல்லித்தான் இன்றைக்கு அநேகர் பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தரால் உயர்த்தவே முடியாது. இந்த பிரச்சனைகளின் நடுவிலும் என்னை துதிக்கிற உணர்வு. ஆமென். வாட் அட்ராக்ட்ஸ் ஹெவன்? எது பரலோகத்தை ஈர்க்கும் தெரியுமா? உணர்வுள்ள ஒரு மனுஷனுடைய இருதயம் பரலோகத்தை ஈர்க்கும். கர்த்தருடைய கவனம் தாவீதின் மேல் வந்தது. அவன் ஆடுகளுக்கு பின்பாக இருந்ததில்லை, அவன் ஆடுகளுக்கு பின்பாக இருக்கும் பொழுதும் கர்த்தரை தேடினது. அல்லேலூயா. கர்த்தர் தாவீதை கண்டுபிடிச்சது வீட்டுக்குள்ள கம்ஃபர்டபுளா ஏசி ரூம்ல உட்கார்ந்துருக்கும் போது இல்லை, வனாந்தரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகள் மேல் கருத்துள்ளவனாய் இருந்து கொண்டு கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தது தான். தட் அட்ராக்ட்ஸ் த ஐஸ் ஆஃப் காட். அதுதான் தாவீதை, கர்த்தருடைய கண்களில் தாவீதுக்கு கிருபை கிடைச்சு. ஆண்டு சொல்றார், நான் அவனை அப்போ பார்த்தேன். நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லார்கிட்டையும் ஆலோசனை, என்கிட்ட ஆலோசனைகளை கேட்க ஃபோன் பண்ணுற சகோதரிமார்கள்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், ஒரு பிரச்சனை கர்த்தருடைய பரலோகமும் கர்த்தருடைய கண்களும் எப்போ ரொம்ப கூர்மையாக ஒரு மனுஷனை கவனிக்கும் தெரியுமா? அந்த மனுஷன் சோதிக்கப்படும் பொழுது தான். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப கவனமாக நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபெல்ட் இட்.
என்னோடய லைஃப்பில் கர்த்தருக்கென்று நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கப்புறமா, எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறமா ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைமைகள். இந்த சூழ்நிலைமையில் நான் கண்டிப்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேலைக்கு போகக்கூடாது. வெளிநாட்டு வேலை கிடச்சிச்சு எனக்கு, 1.5 லட்சம் சம்பளம் மாதத்துக்கு. ஆண்டவர் அது அந்த ஆஃபர் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே பேசிட்டாரு, நீ போகக்கூடாது. ஆமென். நானும் ஆஃபர் வந்தால் தானே தெரியும், உடனே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபர் வருது. ஆனால் அப்போ கூட ஒரு செகண்ட் கூட எனக்கு யோசனை இல்லை, நான் நோன்னு சொல்லிட்டேன். ஐ ரிஜெக்டட் தட் ஆஃபர். ஆனால் அப்போ என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கிற சொற்ப பணமே ரொம்ப தேவை. கொஞ்சம் காசு எடுத்து வச்சுட்டு மொத்தத்தையும் வீட்டுக்கு அனுப்புவேன். அவ்வளோ என்னுடைய பணம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய சேவை அவர்களுக்கு தேவையாக இருந்துச்சு. ஆனால் அந்த சமயத்தில் கர்த்தர் சொன்னார், நோ நோ. அதை விடும் பொழுது அந்த வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என் ஹாஸ்டலில் மொட்டை மாடியில் அந்த துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு கல் வச்சுருப்பாங்க. அந்த கல் மேலே போய் உட்காந்துட்டு கண்களில் கண்ணீர் வரும். ஆண்டவரே, உங்கள் ஊழியத்துக்கு தானே நான் ஒப்பு கொடுத்தேங்க, எனக்கு ஏன்ப்பா இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு மனசுலேருந்து கேள்வி வரும். ஆனால் என் உதடுகள் என்ன சொல்லும் தெரியுமா? நான் உங்களை நம்புகிறேன்ப்பா. அல்லேலூயா. எனக்கு நல்லா பாண்ட ஒரு விஷயத்தை உணர்த்தினார். பிரின்சி, when you are in the lowest, I am looking very deep. ஆமென். உங்களுடைய அந்த ஒரு சோதனை நேரத்தில் தான் கர்த்தரும் பரலோகமும் இப்படியே உங்களை பார்த்துட்ருக்கோம். எத்தனை பேருக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க? எனக்கு அது எப்படி பார்க்கணுன்னே தெரியாது. ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ ஹவு டு வாட்ச் இட். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் மீன் பை, அதில் இருக்கிற டேர்ம்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ ஒரு 5 மணி நேரம் எனக்கு முன்னாடி அந்த கிரிக்கெட் ஒன்றுமே தெரியாது. எப்படி விளையாடணும், அது என்ன பண்ணும், அது என்ன, அந்த பால் வீசுவாங்க, மட்டையில் அடிப்பாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஓகே. ஆனால் இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவங்கள நான் பார்த்துருக்குறேன். தே வில் பி சிட்டிங் இன் த கார்னர் ஆஃப் த சேர். எப்படி இப்படியே பார்த்து, எப்போ தெரியுமா, உற்று கவனிச்சிட்ருப்பாங்க. இல்லை, எப்போ அந்த பால் பறந்து பவுலர் போட்டதுக்கப்புறம், அவர் என்ன அடிக்கிற ஒரு பேர் என்னன்னு தெரில எனக்கு, பேட்ஸ்மேன். ஓகே, தேங்க்யூ. பேட்ஸ்மேன் கிட்ட வரும்பொழுது இப்போ இவங்க கண்கள் இவ்வளோ நேரம் அப்படி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக அந்த பால் பவுலர் கிட்டேருந்து பேட்ஸ்மேன் கிட்ட வர்ற அந்த மொமெண்ட் தான் உங்களுக்கு என்ன, த எட்ஜ் ஆஃப் த யூ சி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம சோதனைகள் வழியாக கடந்து போகும்போது heaven is also watching like that. ஆமென். உற்று அப்படியே பார்க்கும். இப்போ என் பிள்ளை எப்படி ரியாக்ட் பண்ணுறா, இப்போ என் பிள்ளை என்ன வார்த்தையை சொல்கிறா. தாவீதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை நடுவிலும், ஒரு சோதனை நடுவிலும், ஒரு போராட்டத்தின் நடுவிலும் தாவீது சொல்வார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. அவங்க அண்ணங்க ஏசுன பொழுது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு தாவீது எப்போ சொன்னார் தெரியுமா? ராஜாவாக இருக்கும்போது, சிங்காசனத்தில் இருக்கும்போது இல்லைங்க. அபிமெலேக்கு என்கிற ராஜாவுக்கு முன்பாக பைத்தியக்காரனை போல வேஷம் பண்ணி எச்சில ஒழுக விட்டு, நான் தாவீதில் நான் பைத்தியக்காரன்னு சேஷ்டை பண்ணி காண்பிச்சு எப்படியோ ஜீவனுக்கு தப்பி ஓடி போகையில் அவன் பாடின சங்கீதம். அல்லேலூயா. அவன் ஓடி போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் பாட்டுக்கு ஆடுகளுக்கு பின்பாக இருந்தனே, இந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டு சவுல் இப்படி என்னை துரத்தி வருகிறானே, இது ஒரு வாழ்க்கையான புலம்பி தானே தாவீதே நீ போயிருக்கணும். ஆனால் இப்படி வேஷம் மாறி சேஷ்டைகளை செய்து அவமானப்பட்டு துரத்தப்படும் பொழுது அவன் பாடுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நான் உயர்ந்தாலும் நான் தாழ்ந்தாலும், என் வாழ்க்கையில் எது வந்தாலும் எது வராவிட்டாலும், நான் கேட்டது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். என் வாயில் புலம்பல் அல்ல, என் வாயில் எப்பொழுதும் புலம்புகிற புலம்பல்கள் அல்ல, என் வாயில் கர்த்தரை உயர்த்துகிற துதி இருக்கும். ஏன் இந்த தாவீதை கர்த்தர் கண்டுபிடிச்சார் தெரியுமா? ஏன் ஆடுகளுக்கு பின்பாக இருந்தவனை கொண்டு வந்து அரசனாக்கினார் தெரியுமா? இன் ஹிஸ் லோவஸ்ட், அவனுடைய மோசமான காலங்களிலும் கர்த்தரை தேடுகிற இருதயம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையின் வழியாக கடந்து போகும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், இப்போ பரலோகம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னை எப்பொழுதும் பார்க்கிறதை விட மிக கூர்மையாய் பரலோகம் என்னை பார்த்து கொண்டிருக்குது. நான் நம்புகிறேன், அந்த நாட்களில் அந்த கல் மேலே உட்காந்து நான் அழும் பொழுது ஒரு மனுஷன் என் தாயோ என் தகப்பனோ என் உடன் பிறந்தவர்களோ என்னை பார்க்கவில்லை. யாரும் பார்க்கக்கூடாதுன்னு தான் போய் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை பார்த்தார்.
ஆமென். பேக்ரவுண்ட் இல்லாமல், அட்ரஸ் இல்லாமல், ஒன்றுமே இல்லாத என்னை கர்த்தருக்கு ஆசீர்வதித்து இன்றைக்கு தேசம் முழுசு கொண்டு போய் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த லோவஸ்ட் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உன் உதடுகள், உன் வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த தாவீதை கர்த்தர் கண்டுபிடிச்சார். வசனம் அது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வேர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கீதம் 79 70ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை, நான் சொல்கிற வார்த்தை மட்டும், தெரிந்து கொண்டு எடுத்து இருக்குங்களா, தெரிந்து கொண்டு எடுத்து 71 கடைசி அழைத்து கொண்டு வந்து அவனை அரசராக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் முதல்ல தெரிந்து சூஸ் தெரிந்து கொள்றாருன்னா அர்த்தம் என்னன்னா, இங்கே இத்தனை பேர் இருந்தாலும் நான் ஒருத்தரை கை காமிக்கிறேன். ஆமென். ஆங்கில வேதாகமத்தில் இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட் இருக்குது. என்ன தெரியுமா? ஹேண்ட் பிக்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கையினால். நம்மளெல்லாம் சொல்லி சொல்லி ஏமாற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அமேசான் காடுகளில் அரிய வகை மூலிகைகளால் செய்யப்பட்ட தைலம் நாங்கள் போய் எங்கள் கைகளாலேயே பறித்து கொண்டு வந்தோம் அப்படி சொல்கிறாங்கல்ல. ஒரு மெஷின் எல்லா பழத்தையும் பறிச்சுட்டு வந்து, ஒரு மெஷின் எல்லா இலையும் பறிச்சுட்டு வந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் நம்ம அதை ஒரு பெருசாக என்ன பண்ண மாட்டோம், வாங்க மாட்டோம். லட்சக்கணக்கில் ஒரு பொருளை தயாரிக்கும் பொழுது அது கொஞ்சம் அற்பமாக தான் தெரியும். ஆமாம் தானேங்க? ஆனால் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது சொல்லுங்கள், ஹேண்ட்மேட், ஹோம்மேட் சொல்கிறாங்களா? ஆமாம் தானேங்க? நாங்கள் கையினாலே பார்த்து பார்த்து உங்களுக்காக செய்தோம். சாரி போடுற அம்மாக்களுக்கு நல்லா தெரியும். சும்மா மெஷின் ஒரு துணியை போட்டு கிழிச்சு கொடுத்தது அது இல்லை, அது ரொம்ப விலை கம்மி தான். ஆனால் கையிலே எம்ப்ராய்டரி பண்ண சாரியே நம்ம அம்மாக்கள் 1000 ரூபாய் தான் எடுப்பாங்க. இப்போ ப்ளவுஸ் ட்ரெண்டிங், ப்ளவுஸ் 2000 ரூபாய்க்கு தைக்கிறாங்க. ஏனம்மா ப்ளவுஸுக்கு 2000 அப்படின்னு ஐயா மாருங்க. ஏண்டி 2000மா ஒரு ப்ளவுஸை தைக்க அப்படின்னு ஐயா மாருங்க. அப்படியே நான் சம்பாதிக்கிற சம்பாதெல்லாம் ப்ளவுஸுக்கே. அப்போ தான் சொல், இல்லைப்பா அது கையிலேயே எம்ப்ராய்டரி போட்டது. ஆமாம் தானே? ஜஸ்ட் பிகாஸ் அந்த ப்ளவுஸ் மேலே, அந்த ட்ரெஸ் மேலே, அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு மனுஷன் தனியே உட்கார்ந்து அதை உருவாக்குவதனால அது ரொம்ப விலை உயர்வு. ஹல்லேலூயா. அது போல தான் உங்களையும் என்னையும். ஏதோ இங்கே இருக்கியா, நீ 1 2 3 4 நீ எழுந்துக்கோ, நீ வாங்க அப்படிலாம் கர்த்தர் நம்மளை அழைக்கலை. ஹேண்ட் பிக்டா நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிடித்து இழுத்து கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து. ஆமென். உங்கள் வேல்யூ ரொம்ப பெருசு. ஆமென். உங்கள் வேல்யூ ரொம்ப பெருசு. அப்படி தான் தாவீதை கர்த்தர் கைப்பிடிச்சு அழைச்சி. வசனம் சொல்லுது, அவனை நான் தெரிந்து கொண்டு அவனை எடுத்து அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை ராஜாவாக்கினேன். ஆமென். உயர்வதற்கு ஒரு உயர்வு வேணும், ஒரு ப்ரமோஷன் வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வழிமுறைகளை சொல்கிறேன் பாருங்கள். உணர்வுள்ள இருதயம் பரலோகத்தை ஈர்க்கும். அல்லேலூயா. எப்பொழுதும் எது நடந்தாலும் கர்த்தரை தேடுகிற மனுஷிக்கு உயர்வுகள் வரும். அல்லேலூயா. தாவீதுக்கு அப்படி தான் உயர்வுகள் வந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்காக ஒரு வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறேன். நானும் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதனுடைய கடைசி பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துடைய கடைசி பகுதிகள். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் உயர்வுகளை கொடுப்பார்? எத்தனை பேருக்கு ஆசை எனக்கு உயர்வுகள் வேணும்? இஃப் யூ வாண்ட் ஹைட்ஸ், இஃப் யூ வாண்ட் ப்ரமோஷன், இஃப் யூ வாண்ட் பிளெஸ்ஸிங், ஆண்டு ஒரே விஷயம் தான் பேசிக்காக நமக்கு தேவை, ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. இந்த யோசித்து பாருங்களேன். மோசே எத்தனை லட்சக்கணக்கான, மோசே இஸ் வெரி டேலண்டட் பர்சன். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் திக்குவாயும் மந்தனாவுன்னு சொல்லும் பொழுது மேபி அவர் அப்படி இருக்கலாம். ஏன்னா ஆடுக்கு பின்னாடியே சுற்றி என்ன ஆயிடுச்சு, அப்படி ஆயிருப்பார். ஆனால் அவர் எங்கே வளர்ந்தவருங்க? எகிப்தின் அரண்மனையில் வளர்ந்து எல்லா விதத்திலும் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்த வெரி எக்யூப்டு பர்சன். டைரெக்டாக ஆண்டவர் மோசையை சந்திக்கிறாரு, வா என்று அழைக்கிறார், ஆரோனை கூட கொடுக்குறாரு. இத்தனை லட்சம் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் வெளிப்பட செய்து அவர்களை அழகாக கானான் வரையும் கொண்டு வந்துட்டார். ஆமேன். கிட்ட வந்து மோசேக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டு இப்போ ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறாரு, இதுக்கப்புறம் யோசுவா டேக்கன் ஓவர் பண்ணுவான். ஹல்லேலூயா. இது வரைக்கும் இந்த யோசுவாவை பார்த்தவங்கெல்லாம் சின்ன பையன்,
ஏன்னா வாலிபன் தான் பைபிள் சொல்லுது இல்லை, ரொம்ப சின்ன பையன். யார் 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 அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அடுத்து யார், அடுத்து யார், அடுத்து யார்? ஆனால் உயர்வுகளுக்கு பாத்திரவான் யார் தெரியுமா? கர்த்தரோடு உறவில் இருக்கிறவனே. ஹல்லேலூயா. இஃப் யூ டோன்ட் ஹாவ் தட் ரிலேஷன்ஷிப் வித் காட், பிளெஸ்ஸிங்ஸ்க்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஹல்லேலூயா. ஆமென். ஈவன் அவன் வசனம் சொல்லுது, அதுக்கு முந்தைய வார்த்தையை வாசித்தீங்கன்னா, பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி, யாரு? மோசே கர்த்தரோடு பேசி முடித்த பின்பு பாளையத்துக்கு போயிட்டார். மோசே போயிட்டாரு, மோசேக்கு பின்னாடி போக வேண்டியது தானே யோசுவா? உன் வயசுல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அழகாக ஊர் சுற்றுறாங்க, கேம் விளையாடுறாங்க. நான் சென்னையில் வேலை செய்யும் போதெல்லாம் லீவ் ஒன்று விட்டாங்கன்னா எங்கள் ப்ரேயர் டீம் பிள்ளைங்க நாங்கள்லாம் சேர்ந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுவோம். ஹல்லேலூயா. என் கூட வேலை செய்கிற என்னுடைய மேம் அவங்க கேட்பாங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையடி. லீவ் அடுத்த நாள் ஒரு 2 days லீவ், அல்ல ஒரு 1 day இடையில லீவ் வருது அப்படின்னா லீவ்னாலே கொஞ்சம் எக்ஸைட்டட் தான் எல்லாருக்குமே. சரி நீ எங்கே போகிற நாளைக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், மேம் ப்ரேயர் வச்சுருக்கோம், 6 hours ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு. நீ இந்த வயசில் பிள்ளைங்க சென்னையில் எவ்வளோ இடம் இருக்குது சுற்றி பார்க்க? என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ இடம் இருக்குது சென்னையில் சுற்றி பார்க்க. இங்கே போயிருக்கியா? போனதில்லை மேம். வண்டலூர் ஜூ? போனதில்லை மேம். அங்கே போயிருக்கியா? போனதில்லை மேம். அதெல்லாம் உனக்கு பார்க்கணுன்னு ஆசையே இல்லையா? நோ. வாயில் தண்ணி கூட, ஃபாஸ்டிங் ப்ரேயர்னால் எங்கள் ப்ரேயரில் நாங்கள் தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அந்த 6 மணி நேரமும் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பாமல் தண்ணி கொடுக்காம சாப்பிடாமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். ஆமென். ஒரு மூலையில் தாவீது எப்படி இருந்தாரோ அப்படி தான் நானும் இருந்தேன். நீ ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் சொல்லும்போது எப்படிங்க ஊழியம் செய்யணும், எங்கே போய் ஊழியம் செய்யணும், யார் நம்மளை நம்பி இந்த மாதிரி ஒரு மைக்கு கொடுத்துட்டு பின்னாடி உட்காருவா? நான் ஊழியம் செய்கிறேன், என்னை யூஸ் பண்ணுங்க, நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எங்கள் அப்பா பாஸ்டர் இல்லையே, நான் பைபிள் காலேஜும் படிக்கலையே. எல்லாரும் பாரம்பரிய திருச்சபையில் நான் இருக்கும்போது ஒரு ஆவிக்குரியவளாக நான் போய் எப்படி நிற்க முடியும்? யோசுவா, மோசேயே போனாலும் என்னை விட்டு போகாமல் நீ உட்கார்ந்திருந்த பார்த்தியா, அங்கே தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். ஹல்லேலூயா. உயர்வுகளும் ஆசீர்வாதங்களும் நீங்கள் தேடி அலைய வேண்டியதே இல்லை. நீங்கள் தேட வேண்டியது அவருடைய பாதத்தை. நீங்கள் பிடிக்க வேண்டியது அவரை பிடிச்சா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏனென்றால் நான் மேய்ப்பனை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். மேய்ப்பனுக்கு பின்பாக நடக்காத ஆடுகள் தான் அது இது அதுன்னு அலைய வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? நான் போகிற நான் மேய்ப்பனுக்கு பின்பாக போவேன், நன்மையும் கிருபையும் எனக்கு பின்னாடி வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் அனுபவிக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் நான் தேடி போனதில்லை. அப்பா, எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் எனக்கு வேண்டும் என்று அவர் பாதத்தை பிடித்ததுனால தான் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து வந்தாலும் இன்னைக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட், ஒரு நல்ல மாமனார், ஒரு நல்ல மாமியார், ஒரு நல்ல குடும்பம், ஜெபிக்கிற நேசிக்கிற, பிரச்சனை இல்லாத, சண்டை இல்லாத, கடன் இல்லாத, உபத்திரவம் இல்லாத, வேதனைகள் இல்லாத, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. எப்பவுமே பிரச்சனைகள் வரும்போது நான் அம்மாவை பார்த்து கேட்பேன், ஏம்மா நமக்கு மட்டும் இப்படி காலைல 5 மணிக்கு எழுப்பி எங்களை ஜெபிக்க வைக்கிற? சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் நாங்கள் உட்காந்துருவோம். பல வேலைகளில் எங்கள் கோயில் பிள்ளை எங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் போய் போர்டில் பாட்டு கார்டே போடுவார். என் வயசு பிள்ளைங்கள்லாம் டியூஷன் போயிட்டு இருக்கும் போது நான் சர்ச்சில் உட்காந்துருப்பேன். ஆல் நைட் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர்னால் என் வயசில் எந்த பிள்ளையுமே வராது. திரும்பி பார்த்தா பாட்டிமாருங்க தான் இருப்பாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்னமோ பாட்டிமாருங்களுக்குனே வைக்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆமென். அப்படிதான் இருக்கும். திரும்பி பார்த்தா என் வயசில் ஒரு பிள்ளையும் இருக்காது. இவ்வளோ நம்ம பண்ணியும் நமக்கு ஏமா பிரச்சனை அப்படின்னு நான் கேட்கும்போது ஏமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆண்டவர் என் பேர் சொல்லுவாங்க, பிரின்சி வாழ்க்கையில் தீமை செய்யவே மாட்டார். நான் உனக்கு தீமையாக ஏதாவது நடக்கணும்னு நினைப்பேனா?
நானே நினைக்கும் போது அவர் நினைப்பாரா, எல்லாம் நன்மைக்கு இதுவாக மாறும், உன்னை நல்லா இருப்ப ஒரு காலத்தில். இப்போ ஒருவேளை நான் உன்னை 5 மணிக்கு எழுந்து ஜெபின்னு சொல்லும் போது உனக்கு வேதனையாக இருக்கலாம். இப்போ ஒருவேளை சர்ச்சுக்கு வந்து உட்காரு, நான் இன்னும் ஞாபகம் இருக்கு, ஹாஃப் இயர் எக்ஸாம் நாளைக்கு. இன்னைக்கு சர்ச்சிலிருந்து மிஷினரிகளை அனுப்புகிற ஒரு நாள். ஆமென். மிஷினரிகள் போனால் எனக்கு என்னங்க, நாளைக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம். அப்போ அம்மா கிட்ட சொன்னேன், மம்மி நான் படிக்கணும் அப்படின்னு. எங்கள் அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, 1 வருஷம் படிக்காததை 1.5 மணி நேரத்தில் படித்து நீ நான் அப்துல் கலாம் ஆக போகிற, வா. இந்த 1.5 மணி நேரத்தில் தான் படித்து என்னமோ பெருசாக சாதிக்கிறது போல் அது என்ன காலைல தான் சர்வீஸ் போயிட்டு வந்துட்டோம்ல, இது எதுக்கு நான் போகணும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவன். நான் தான் சொல்கிறேன், கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன்னு பாருங்கள். நாங்கள் போய் உட்காந்துருக்கோம், நாங்கள் எப்போயும் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃப்ரண்ட் ரோவில் இந்த மாதிரி உட்காருவோம், கீழே உட்காந்துருக்கோம். திரும்பி அது ஆஸ் யூஷுவல் திரும்பி பார்த்தா நம்ம வயசில் யாருமே இருக்க மாட்டாங்க. நாளைக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வேறு, பிள்ளைகளே வரந்தாவோட வராத படி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க பேரண்ட்ஸ், யாருமே இல்லை. ஒரு பெரிய பாஸ்டர் யாரோ வந்திருந்தாங்க, அவர் தான் வந்து ஜெபம்லாம் பண்ணி மிஷினரிஸ் எல்லாம் அனுப்பிச்சி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் எழுந்து கிளம்பி சர்ச்சை விட்டு கிளம்பும் போது அந்த ஊழியக்காரர் என்னையும் என் தங்கச்சியும் கை காமிச்சு கூப்பிட்டு எங்கள் 2 பேரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பின்னாடி இருந்தார். எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொன்னார், இந்த 2 பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவார், இந்த 2 பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படி சொன்னார். என் மனசில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக நாங்கள் வந்ததை ஒரு பாஸ்டரே பார்த்து மனசார எங்களை ஆசீர்வதிப்பார்னா அவர் பார்க்காம இருந்திருப்பார். கர்த்தருடைய சமூகத்தையும் தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு குடும்பத்தையும் ஒரு தலைமுறையும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் தேடுது தேடுது தேடுது. எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் எது வந்தாலும் எது போனாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஹல்லேலூயா அமருகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுறாரு. ஆமென். நான் சொல்கிறேன், பணமோ படிப்போ, என்னோட நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். பணம் உள்ளவர்கள், படிப்புள்ளவர்கள், அப்பா அம்மா செம்ம வெயிட்டு, செம்ம காசு, செம்ம டப்பு, அவளாம் நல்லா இருப்பா, அவளுக்கு என்ன அவங்க அப்பா இருக்காரு அப்படிலாம் நான் பார்த்து, அவளுக்கு என்ன நல்ல காலேஜில் அவங்க அப்பா படிக்க வைப்பார், எவ்வளோ காசு இருக்கு அவங்களுக்கு, எவ்வளோ நிலம், அதெல்லாம் விற்று படிக்க வைப்பார், அப்படியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆமென். ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எங்களை பார்த்து உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையேன்னு ஏங்குகிற அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா இதை உங்களுக்கு சொல்கிறேன்? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவனை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவருடைய கண்கள் அவனை கண்டுபிடிக்கும். வனாந்திரத்தில் இருந்தாலும் கண்டுபிடிக்கும். வெறும் கோலோடு நடந்து போய் கொண்டிருந்தான். தகப்பன் கூட நேசிக்கவில்லை, சகோதரன் கொல்லணும்னு நினைக்கிறான், தாயும் எதையோ ஒன்று சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நம்பிக்கையும் இல்லை. முன்பின் தெரியாத ஒரு இடத்திற்கு போக புறப்பட்டவன் கோலோடு போயிட்டு இருக்கிறான். ஒருவனும் அவனை பார்க்கவில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய யாக்கோபை நான் வனாந்திரத்தில் கண்டுபிடிச்சேன். ஐ ஃபவுண்ட் ஹிம் தேர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை நீங்கள் என்னை கண்டுபிடிக்கணும்ப்பா, உங்கள் கண்ணு என்னை பார்த்துடணும்ப்பா. ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப அந்த பாட்டை, உன் பார்வையில் பட்டால் போதும் நீடித்து நான் வாழ்வேன். என்ன வரீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் பார்வையில் நான் பட்டா போதும், உங்கள் கண்ணில் நான் பட்டா போதும்ப்பா, நான் நீடித்து வாழ்வேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. நான் இங்கே சொல்ல வந்த நிறைய விஷயங்கள், ஓகே, இவ்வளவு நாட்களும் ஒரு உணர்வுள்ளவனை கர்த்தர் என்ன பண்ணுவார் சொன்னேன்? கண்டிப்பாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற ஒரு மனுஷனுடைய கர்த்தருடைய கண்கள் அப்படியே பார்க்காம போகவே போகாது. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எது வந்தாலும் என் உதடுகளும் துதிக்கும். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உம்மை தேடிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எதுக்கு நான் ஜெபிச்சேன், எனக்கு கிடைக்கல. நிறைய பேர் இன்றைக்கு ஜெபத்தை கைவிட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? தான் ஜெபித்து கிடைக்காததுனால.
ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு தான் சிஸ்டர் ஜெபிச்சேன். 100% விசுவாசத்தோடு ஜெபிச்சேன். வசனம் சொல்லுது கடுகளவு விசுவாசம் இருந்தாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் விசுவாசத்தோடு ஜெபிச்சேன், நான் போராடி ஜெபிச்சேன், நான் உபவாசித்து ஜெபிச்சேன். ஆனால் ஏன் எனக்கு அது நடக்கலை? வெரி சிம்பிள். நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணீங்க, ஆனால் அது கர்த்தருடைய சித்தமானு கேட்க மறந்துட்டீங்களே. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் என்பது இன்னைக்கு பயங்கரமான துருபதேசம் பரவிட்டு இருக்கு. ஆமாம் தானேங்க? ஃபெய்த் டிக்ளேர் 10 lakhs in my account. ஆமென். டிக்ளேர். வீட்டில் போய் பார்த்தா அதே 10 ரூபாய் கிழிஞ்ச நோட்டு தான் பர்ஸில் இருக்கு. இன்னைக்கு சபையெல்லாம் உணர்ச்சி வசப்படுத்தி பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? நம்மளும் அந்த உணர்ச்சியில் சந்தோஷப்பட்டு போயிடுறோம். நோ, டிக்ளேர் ஃபெய்த். ஃபெய்த் என்பது, விசுவாசம் என்பது நான் விரும்புவது எனக்கு நடக்கும் என்பது விசுவாசம் இல்லை. கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்பதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருவாரு அப்படி அதில், தட்ஸ் நாட் எ ஃபெய்த். ஆபிரகாம் கர்த்தர் ஏன் ஆபிரகாம் வசனம் சொல்லுது அவர் கர்த்தர் நீதியா என்ன? ஏன் தெரியுமா? ஆபிரகாம் ஏதோ எனக்கு ஒரு கேர்ள் பேபி பிறக்கணும்னு அவர் நம்பலை. அவர் நம்பிக்கை கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பவுமே ஆண்டவர்கிட்ட நீங்கள் எதை கேட்கணும் தெரியுமா? ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஜூடா வந்ததுக்கப்புறம், ஜூடான்றது என்னுடைய மகன், ஜூடா வந்ததுக்கப்புறம் ப்ரேயர் டைம் எல்லாம் பயங்கர கொலாப்ஸ். சரியான முறையான ஒரு ஜெப நேரம் இருக்காது, கஷ்டமாக இருக்கும். அவன் பக்கத்துலேயே நாங்கள் இருந்தால் தான் தூங்குவான். எனக்கும் அவனுக்கும் ஒரு ப்ளூடூத் வச்சுருப்பார் போல இருக்கு ஆண்டவர். இத்தனை டிகிரி ரேடியஸ்க்கு அப்புறம் நான் அப்படி போயிட்டேன்னா அவன் கண்ணு முழிச்சு பார்ப்பான், எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும். அந்த மாதிரி பயங்கர தெளிவு. அப்படியே அவங்க அப்பா தாத்தா அப்படி தான் இருப்பாங்க, அதே மாதிரி இருக்கான். தூங்கும் போது கூட அலர்ட்டாகவே தூங்குறது, அப்படி தான் ஜூடா தூங்குவான். அதனால் அவனை விட்டுட்டு தள்ளி போகவே முடியாது. எப்பொழுதும் அம்மா இல்லை அப்பா, இந்த 2 பேரை சுற்றி அவன் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் எனக்கு இந்த 31 டிசம்பர் வந்த உடனே, ஆண்டவரே ஜூடா கொஞ்சம் தூங்க வச்சுருங்கப்பா, உங்கள் காலை நான் பிடிக்கணும்ப்பா, ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்ட ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து, கர்த்தருடைய பாதத்தை போய் போன வருஷம் டிசம்பர் 31 பிடிச்சிட்டு, ஆண்டவரே நான் என்ன கேட்டேன் தெரியுமா? ஒரு வார்த்தை. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், காசு பணம் உயர்வு பிரபலம் ஊழியம். ஐ ஜஸ்ட் நீட் அ வேர்ட். ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு வேணும், எனக்குன்னு நீங்கள் கொடுக்கணும். ஆமென். அப்படி நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன். உடனே ஆண்டவர் எனக்கு, நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னார். ஹல்லேலூயா. ஐ ஹர்ட் த வாய்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய சத்தம், நான் உன்னை சந்திப்பேன். உடனே ஆண்டவர் எனக்கு அந்த வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டார். உடனே அந்த வசனத்தை நான் போய் தேடி அந்த வசனத்தை தியானித்து கிட்டத்தட்ட ஜான்வரி மாதம் முழுவதும் நான் உன்னை சந்திப்பேன்னு சொல்லி பல பிரசங்கங்களை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், என்னை கர்த்தர் சந்திப்பார் என்று சொல்லி. கர்த்தர் சந்திச்சா என்ன சிஸ்டர் நடக்கும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ கோடா கோடியாக பெருகுவாய்னா நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கணும். இந்த வேத புத்தகம் முழுவதிலும் கர்த்தர் ஒரு மனுஷனை சந்தித்தார் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முன்ன போல இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை சந்திச்சா அதுக்கப்புறம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் நாட்கள், பிரயோஜனத்தின் நாட்கள் துவங்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? வசனம் ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுது ரொம்ப அழகா, கர்த்தர் அவர்களை சந்தித்தார். ஹல்லேலூயா. இந்த ரூத் புத்தகம் தான் கர்த்தர் எனக்கு காண்பிச்சு என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் அவர்களை சந்தித்தார் என்று சொல்லி, எருசலேமில் கர்த்தர் அவர்களை சந்தித்தார் என்று சொல்லி யார் கேள்விப்பட்டா? நகோமி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, யார் கேள்விப்பட்டா? நகோமி கேள்விப்பட்டா. இதை படித்த உடனே நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே, நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நினச்சிட்டேன். ஆண்டவர் சொன்னார், எப்போவுமே ரூத்தின் புத்தகத்தை நகோமியினுடைய பக்கத்திலிருந்தே நீ பார்த்துட்ருக்க, கொஞ்சம் நகோமி பக்கத்தை விட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கத்துக்கு திரும்பி வான்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். இந்த பெத்லகேம் என்பதுக்கு என்ன அர்த்தம்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இங்கே ஒரு பஞ்சம் வந்த உடனே இந்த நகோமி என்ன பண்ணிட்டா? குடும்பத்தோடு கிளம்பி போயிட்டா. ஆண்டவர் சொன்னார், இந்த பஞ்சம் வந்த பொழுதும்
என்னை விட்டுட்டு போன நகோமி கேள்விப்பட்டா. எதை தெரியுமா? என்னை விட்டுட்டு போகாத ஒரு ஜனத்தை நான் சந்தித்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல. பெத்லகேமில் பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை விட்டு தூரம் போனவ தான் நகோமி. ஆனால் அந்த பஞ்சம் வந்தபோதும் பெத்லகேமை விட்டு போகாத ஒரு கூட்டம். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு அதே தான் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தரை விட்டு போகாமல் அவரோடு கூட. ஆமென். பஞ்சம் வந்தாலும் நான் பெத்லகேமை விட்டு போக மாட்டேன். கர்த்தர் யாரை சந்திப்பார்? எல்லாரையும்லாம் சந்திக்க மாட்டார். பெத்லகேமை விட்டு போகாமல் பஞ்ச காலத்திலும் அங்கே இருந்தவர்களை கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. சந்தித்தார் என்று யார் கேள்விப்படுவாங்க தெரியுமா? அவரை விட்டுட்டு போனவங்க கேள்விப்படுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த சூழ்நிலைமையிலும் நீங்கள் கர்த்தரை விட்டு போகாமல் இருங்க. உங்களை விட்டுட்டு போனவங்க கேள்விப்படுவாங்க. கர்த்தர் அவளை சந்தித்தார். கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திச்சாரா. இவ்வளோ நாள் கடன் பிரச்சனையில் இருந்தவங்க இன்னைக்கு பாரு எப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே என்னை விட்டு விட்டு என்னை அலட்சியம் பண்ணி என்னை துச்சமாய் பேசி போனவர்கள் கேள்விப்படணும். அவங்க எத்தனை 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் நீர் என்னை சந்தித்தீர் என்றும் இதுவரையிலும் பஞ்சத்தில் இருந்த நான் அறுக்கிறேன் என்றும் அவர்கள் கேள்விப்படணும். அல்லேலூயா. கேள்விப்படுவாங்க. கர்த்தரை விட்டு போகாமல் இருந்து பாருங்க. ஆமென். ஒரு குறிப்பிட்ட காலம், எப்பொழுதுமே நான் சொல்கிறேன், ஒரு உயர்வுக்கு முன்பாக ஒரு சோதனை இல்லாமல் ஒரு உயர்வு வராது. அல்லேலூயா. எந்த மனுஷனும் உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எங்கேருந்து எடுத்தாரு? அல்லேலூயா. ஒரு சோதனையின் வழியா. எப்பொழுதுமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னுடைய தங்கச்சி வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு அவள் படிச்சுட்டு கரெக்டாக கொரோனா வந்துடுச்சு. படித்து முடிக்கும் போது கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். அவளை ஒன்றும் ஈஸியாக இல்லை. நாங்களே சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி என் குடும்பத்தினுடைய நிலை. வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே. இப்படியே அம்மா ரொம்ப நாட்கள் ஆக ஆக அம்மாவுக்கு ரொம்ப துக்கம். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னம்மா பிரீத்தி இப்படி நீ. ஏன்னா இதில் பிரச்சனை என்ன தெரியுமா? நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஆண்டவர் அவளை வெளிநாட்டுக்கு கொண்டு போவார், கர்த்தர் அவளை உயர்த்துவார்னு சில தீர்க்க தரிசனங்களை சொல்லிட்டேன். இப்போ நீ தானே சொன்ன, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எங்கள் மம்மி என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், அம்மா கொரோனா காலம் இல்லாத பொழுது ஒரு வேலை கிடைச்சா அது சாட்சி இல்லைம்மா. வேலை போயிட்டுருக்க காலத்தில் ஒருத்தருக்கு வேலை கிடைச்சாதான் சாட்சி. ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு, எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை, ஃபுல் ஃபெய்த்தோடு நான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, அவளை கொண்டு போவேன், அவளை ஆசீர்வதிப்பேன், அவளை உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தூணாக மாற்றுவேன்னு கர்த்தர் சொன்னார். அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் சொல்லியிருக்கார், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எல்லாருக்கும் வேலை போயிட்டு இருந்துச்சு. அவளுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். அதுவும் அவளுக்கு எங்கே வேலை கொடுத்தார் தெரியுமா? ஆப்பிள் கம்பெனியில் வேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவள் ஆப்பிள் கம்பெனிக்கு அப்ளை பண்ணவே இல்லை. அவர் ரேண்டமாக சும்மா அப்ளை பண்ணான். கிடைச்சதுக்கு அப்புறம் கூட ஃபாரினில் வேற ஒரு பேர் தான் இருந்துச்சு. அவளுக்கு ஆப்பிள் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோன்னு கூட தெரியாது. இன்டர்வியூக்கெல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்படி என்ன கம்பெனி பேர் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொன்னான். அப்புறம் 2 days கழிச்சு திடீர்னு ஃபோன் பண்ணுறா, உனக்கு தெரியுமா ஆக்சுவலி நம்ம ஆப்பிள் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், எனக்கே தெரியாதுடி. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒன்று சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரே என் பிரச்சனை மாற்றுங்கன்னு தானே ஜெபிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ கேளுங்க ஆண்டவர்கிட்ட, என் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. இப்போ என் பிரச்சனை ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், அந்த பிரச்சனையே உங்ககிட்ட சொல்லி உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். பட் ஐ நீட் அ வேர்ட். எனக்கு ஒரு வார்த்தை வேண்டும். காலை பிடிச்சு கேளுங்க. ஏன்னா அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறதில்லை. அவர் வசனித்து நிறைவேற்றாது இருக்கிறதில்லை. ஒரு தரம் சொன்னதை மறுதரம் அவர் திருத்துவதில்லை. ஒரு முறை ஒரு மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணிட்டார்னா அது 1000 தலைமுறை வரைக்கும் கடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஷேகாதுரலே சேகாதுரே. இன்னைக்கு யாருமே கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணுறதுக்கு விரும்புறது இல்லைங்க. இன்னைக்கு எல்லாருடைய ஜபமும் மளிகை கடையில் போய் லிஸ்ட் வாங்குற மாதிரி தான். சீனி 1 கிலோ, பேப்பரில் வேறு எழுதி வச்சு ஜபிப்போம்ல. என்ன கேட்போம்? சீனி 1 கிலோ, அப்புறம்
அரிசி 2 கிலோ எடுத்துகிட்டு போய், ஆண்டவரே சீனி 1 கிலோ வேண்டும், அரிசி 2 கிலோ வேண்டும், பருப்பு 3 கிலோ வேண்டும். அவரும் நம்ம நினச்சிப்போம், நம்ம கேட்டோன்னே மளிகைக்கார் கொடுக்குற மாதிரி அவரும் பொட்டலத்தை போட்டு கொடுப்பாருன்னு. ஜெபம் அது அல்ல. தட்ஸ் நாட் தி ப்ரேயர். இந்த பைபிளில் நம்முடைய முற்பிதாக்கள் ஜெபித்த ஜெபச்சா பார்த்துருக்கேன். எப்படி தெரியுமா ஜெபிப்பாங்க? ஜெபத்தை துவங்கும் பொழுதே எப்படி ஜெபிப்பாங்கன்னா, என் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே ஆகிய எங்களுடைய முற்பிதா. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆபிரகாமுக்கு செஞ்சீரே, ஈசாக்குக்கு செஞ்சீரே. ஆபிரகாமுக்கு செய்த மாதிரி ஈசாக்குக்கு கர்த்தர் செய்யலை, ஈசாக்குக்கு செய்த மாதிரி கர்த்தர் யாக்கோபுக்கு செய்யலை. கர்த்தர் ஒருவர் தான், ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமாய் செயல்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? லார்ட், ஐ ஜஸ்ட் நீட் a word. பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, அப்படி ஒரு வேளை யாராவது இங்கே இருக்கீங்களா? திருமணம் ஆகலை, ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்கு. எங்களுக்கு 4 வருஷம் கழிச்சு தான் கர்த்தர் ஜூடாவை கொடுத்தார். ஆனால் எனக்கு கல்யாணம் நடந்தது 2018. எனக்கு கர்த்தர் ஜூடாவை கொடுக்கேன்னு வாக்கு பண்ணது 2015. அப்போ என் கணவரே யாருன்னு எனக்கு தெரியாது, என் ஹஸ்பண்ட் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அந்த பிள்ளைக்கு நீ யூதான்னு பேர் வைக்கணும். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு கல்யாணம் ஆன முதல் வாரத்திலே ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், அப்பா ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறார், ஜூடாவை கொடுப்பார். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம். ஜூடா எல்லாரும் கேட்பாங்க, 40 நாள் நான் உபவாசிக்கலை. ஆண்டோடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் போராடினேன். ஏன்னா இப்படி பேசி முடிச்சுட்டு இறங்கி போனோன்னா ஒரு அம்மா, என்னம்மா பிள்ளை இருக்கா அப்படின்னுச்சு. ஏதோ விசுவாசம் விசுவாசம்னு பேசினியே, உனக்கு முதல்ல பிள்ளை இருக்கான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. எனக்கு ஐயாமாருங்க தான் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அவங்க என்னைக்காவது யார்கிட்டயாவது போய் உனக்கு பிள்ளை இருக்கா, உனக்கு பேத்தி இருக்கா, உனக்கு பேரன் இருக்கா அப்படி கேட்டிருக்காங்களா? அவங்க பாட்டுக்கு வருவாங்க, ஒரு ஓரமாக உட்காருவாங்க, கொஞ்சம் டயர்டாக இருந்தால் தூங்குவாங்க, எழுந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். நம்ம தான் முடிச்சு, அக்கா என்னவா போன வாரம் பிரைஸ் எல்லாம் சொன்ன மாதிரி இப்போ சொல்லலையே, என்ன திருப்பிக்கிட்டு போகிறாங்க, என்ன பிரச்சனையா? அது என்னமோ தெரியல ஐயா, அடுத்தவங்களை பற்றி பேசலாம் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படி ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர், அது என்னமோ அப்படி ஒரு உள்ளேயே அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மாமாருங்கள்ல கண்டிப்பாக ஒரு அம்மாவாவது வந்துடும் மெசேஜ் முடித்த உடனே கேட்குறதுக்கு பிள்ளை இல்லையான்னு. ஆமென். அதனால ஒரே ஒரு முறை கர்த்தருடைய பாதத்தில் போய் 2வது வருஷம்னு நினைக்கிறேன், எனக்கு பிள்ளை வேணும் ஆண்டவரே, நீங்கள் தந்து தான் ஆகணும் பார்த்துக்கோங்க அப்படிலாம் சொன்னேன். நான் அப்படி ஜெபிச்சுட்டே இருந்தேன் பாருங்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என் பெட் இப்படி இருக்குது, பெட்டை தாங்கினபடி முட்டி போட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். ஒரு சத்தம், ஆண்டோடைய சத்தத்தை அதிகமாக கேட்டு பழக்கம் எனக்கு இருக்குது. அதனால் அவர் துக்கமாக இருக்கிறாரா, கோபமாக இருக்கிறாரா, சந்தோஷமாக இருக்காருன்னு என்னால் நல்லா உணர முடியும். ஆமென். இஃப் யூ ஹேவ் த ரிலேஷன்ஷிப் யூ கேன் டிசர்ன் த ஹார்ட் ஆஃப் காட். ஓகே. அப்போ ஆண்டவர் வந்து இப்படி பேசுகிறார், லார்ட் ஐ ஜஸ்ட் நீட் அ பேபி, தட்ஸ் ஆல் அப்படின்னு ஆண்டவர். எனக்கு இன்னும் அந்த சத்தமும் அந்த வார்த்தையும் ஞாபகம் இருக்கு, டோன்ட் ஃபோர்ஸ் மீ. தமிழில் என்னை கட்டாயப்படுத்தாத. இந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னா கொஞ்சம் கோபமாக தான் வந்துச்சு. ஆமென். இந்த கோப வார்த்தையை கேட்ட உடனே நான் போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன், நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதில்ல, ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோர்ஸ் ஹிம். அதுவா கர்த்தர், நாங்கள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருப்போம். ஒரு சில பேர் சொன்னாங்க, இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்போ பிள்ளை தங்குறது, ஒரு பிள்ளை பிறக்கலை, ஒரு வேலை கிடைக்கல, ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு உடனே அவங்க பாட்டுக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம் தானே? அதையெல்லாம் கேட்டு கர்த்தருக்காக ஓடுற ஓட்டத்தெல்லாம் நான் நிறுத்த முடியாது. கர்த்தர் பிள்ளை தருவேன்னு சொன்னார், தருவார். சுற்றிக்கிட்டே இருந்தோங்க, சுற்றிக்கிட்டு இருக்கும் போதே அவன் கன்சீவ் ஆகிட்டான். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். இன்னைக்கு அவன் பிறந்த 65 நாளிலிருந்து அவனை தூக்கி கொண்டு இந்திய தேசம் முழுவதும் சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் 20,000 கிலோமீட்டர் ஜூடா ட்ராவல் பண்ணியிருக்கான் 11 மாதத்தில். அல்லேலூயா. ஆமென், ஆமென்.
ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கையை செய்தால் அந்த தலைமுறையே அவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளோ பொல்லாத ராஜாக்கள் இந்த யூதாவில் எழும்புனாங்க. ஆமாதானங்க? போய் வாசிச்சு பாருங்க ராஜாக்கள் புத்தகங்கள், எவ்வளோ பொல்லாத ராஜாக்கள். ஆனால் ஒருத்தருக்கு அவங்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சு, ஆமாதானங்க? ஏன் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு செய்யும் போதெல்லாம் நம்முடைய பரிசுத்தவான் ஆண்டவரே ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூறும்பா. ஆண்டவரே தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணிட்டார்னா அவரை மாற்றவே முடியாது. இன்னைக்கு கேட்கலாம், ஐயோ எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, நிறைய ஊழியக்காரங்க தப்பு பண்ணுறாங்க, ஆனால் கர்த்தர் அவர்களெல்லாம் எப்படி விட்டு வச்சிருக்காரு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர்கள் என்றைக்கோ ஒரு உடன்படிக்கையை கர்த்தரோடு செய்து விட்டார்கள். ஆமென். அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களா இல்லை, ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர்களா இருக்கிறார். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பினால அதுக்குரிய காரியங்களை அனுபவித்தாலும் அந்த உடன்படிக்கை அப்படியே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் மாற்றவே மாட்டார். அல்லேலூயா. அதனால ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்ப தலைவி தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், அப்பா நானும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நீங்கள் இன்னைக்கு சேர்த்து வைக்கிற உங்கள் சம்பாத்தியங்களோ உங்கள் பொருட்களோ உங்கள் நிலங்களோ நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய தலைகளை காக்க போவது இல்லை. ஆபிரகாம் சேர்த்து வச்ச காசு ஈசாக்குக்கு வந்துச்சு. ஆனால் ஈசாக்கு கிட்ட இருந்த பொண்ணும் பொருளும் யாக்கோபுக்கு கிடைக்கலங்க. வெறும் கையாக தான் போனார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எவ்வளோ சொத்து ஆபிரகாமுக்கு, பூமி கொள்ளலை. அவ்வளோ சொத்து ஒரே பையன் ஈசாக்குக்கு வந்துருச்சு. ஆனால் ஈசாக்குடைய சொத்துக்களை யாக்கோபுக்கு அனுபவிக்க முடிஞ்சிச்சா? இல்லை. நாம் சேர்த்து வைக்கிற சொத்து நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தாது. அழகா யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்றார். லாபான் தன்னை பின்தொடர்ந்து வரும் பொழுது, எங்க அப்பா ஈசாக்கு சேர்த்து வச்ச சொத்து என்னை காப்பாத்துச்சுன்னு சொல்லலை, என் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னை காப்பாற்றினார். உங்க பொருளோ உங்க பணமோ உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற போவதில்லை, உங்கள் பயபக்தி தான் உங்க பிள்ளைகளை காப்பாற்ற போகுது. ஈசாக்கே, நீ சேர்த்து வைத்த பொன் உன்னுடைய மகனுக்கு உதவல. ஆனா ஈசாக்கின் பயபக்தி, தன்னை விட்டு தூரம் தான் மகன் போனாலும் வெறுங்கையா போனாலும் அவன் தகப்பனின் தேவன் அவனோடு கூட இருந்ததுனாலே அவன் இரு பரிவாரத்தோடு திரும்பி. நான் சொல்கிறேன், சேர்த்து வைக்க வேண்டும். இன்றைக்கி நிறையா நேரத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்தாரோடு போட்டி போட்டுட்டு பணம் சேர்க்குறோம், உலகத்தாரோடு போட்டி போட்டுட்டு வேலை செய்கிறோம். இட்ஸ் நாட் ராங் டு ஒர்க் ஆர் இட்ஸ் நாட் ராங் டு சேவ் மணி. ஆனால் உங்களுடைய வேலையை நீங்கள் விக்கிரகமாக்கினால், உங்களுக்கு வருகிற வருமானத்தை நீங்கள் விக்கிரகமாக்கினால், தட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யுவர் சில்ட்ரன்ஸ். எவ்வளோ பணத்தை வச்சுட்டு இருக்காங்க பிள்ளைகள், ஆனால் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை வாங்கி தர முடியல பெற்றோர்களுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவரும் என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு. அதான் நான் சொல்லுவேன், இந்த பூமியில் நீங்கள் எதை செஞ்சாலும் யூ ஆர் ஸ்பெண்டிங் டைம். இந்த கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும்பொழுது தான் யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங், யூ ஆர் இன்வெஸ்டிங். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் நேரத்தை எது செஞ்சிட்டு இருந்தாலும் நேரம் செலவிடுகிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து நீங்கள் செலுத்துகிற நேரம் செலவிடுதல் அல்ல, முதலீடு. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் செலுத்துகிற அந்த நேரத்தினுடைய முதலீடு தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 1000 1-2 தலைமுறை இல்லைங்க, 1000 தலைமுறை வரைக்கும் தலை காக்க போகுதுங்க. அதான் நான் சொன்னேன் முதல்ல, கர்த்தருடைய கண்கள் 1000ங்களுக்கு பின்பாக இல்லை, கர்த்தருடைய கண்கள் ஒருத்தருக்கு பின்னாடி இருக்கு. ஒரு நோவாவின் உடன்படிக்கை. அல்லேலூயா. ஒரே நோவா. கர்த்தருடைய கண்கள் எனக்கு ரொம்ப, நான் இருதயம்ன்ற டாப்பிக்கில் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். எப்பொழுதுமே எனக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு டாபிக் வச்சு அதில் நான் தியானித்து வேதத்தை கற்றுக்கொள்வது என்னுடைய வழக்கம். அப்போ இருதயம் என்ற டைட்டிலில் நான் என்னுடைய பர்சனல் மெடிடேஷன் எனக்கும் ஆண்டிருக்கும், அவ்வளோதான். அப்படி நான் மெடிடேட் பண்ணும்போது இருதயம், எப்படிப்பட்ட இருதயம்லாம் இந்த உலகத்தில் இருக்குன்னு நான் பார்க்கும்போது முதல்ல மனுஷனுடைய இருதயத்தை குறித்து ஆதியாகமத்தில் சொல்கிற ஃபஸ்ட்டு இருதயம் என்ன தெரியுமா? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு காண்பிச்ச முதல் வசனத்தின்படி கர்த்தர் பார்க்குறார் பூமியை நோவாவின் நாட்களில்.
எல்லாருமே அவருடைய கண்ணுக்கு எரிச்சலாக இருந்தாங்க. கர்த்தர் பார்க்குறாரு. எதை பார்த்தாருன்னு பைபிள் சொல்லுது? இருதயத்தை பார்த்தார். இருதயத்தை பார்க்குறாரு. நித்தம் பொல்லாதது. நித்தம் பொல்லாததுன்னா இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் விக்கெட் கண்டினியூஸ்லி. தொடர்ச்சியாக தவறுகளை செய்து கொண்டே இருக்காங்க. ஆனால் இவர்கள் எல்லாரும் சுற்றி சுற்றி, நான் அப்படி தான் யோசித்தேன், இந்த பூமி உலகம்னா கர்த்தர் இப்படி சுற்றி சுற்றி பார்ப்பார் போல. நம்ம பார்ப்போம் இல்லை, ஏதாவது இருந்தால் சுற்றி 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 பார்த்தாரு, ஒருத்தருமே இல்லை. ஆனால் வசனம் சொல், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால தான் நோவா நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனும் இந்த பூமியில் வாழ்ந்தார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவர் கண்ணில் கிடைக்கிற ஃபேவர், இஃப் யூ ஹாவ் த ஃபேவர் இன் த சைட் ஆஃப் காட், ஹியூமன் ஃபேவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஃபேவர் ஒரு பேக்கேஜ். கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைச்சா மனுஷருடைய கண்களில் சாதாரணமாக கிருபை கிடைக்கும். ஆண்டவரே, உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும், கை உயர்த்தி ஜெபிச்சுட்டு போங்க. உங்கள் பாஸ் கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க செய்வார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் கிருபை கிடைக்க செய்வார். நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுக்கு கர்த்தர் கிருபை, இது வரைக்கும் நீங்கள் கேட்டு போராடி கிடைக்காத ப்ரமோஷன், ஆண்டவரே எனக்கு ப்ரமோஷன் வேணாம், உங்கள் கண்களில் கிருபை வேணும். அல்லேலூயா. அந்த ஃபேவர் கர்த்தர் இடத்துல வந்தால் ஆட்டோமேட்டிக்காக, அல்லேலூயா, தாராளமாய் என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். இந்த வேத புத்தகம் முழுவதும், நம்ம பைபிள்லேயே 2 புத்தகத்தில் தேவன் கர்த்தர் அப்படின்னு டிரெக்டாக ஆண்டவர் வரல. எந்த புத்தகம் சொல்லுங்கள் பார்ப்போம்? எஸ்தர். இன்னொரு புத்தகம் உன்னத பாட்டு. அல்லேலூயா. இந்த 2 புத்தகத்திலும் நேரடியாய் கர்த்தர் தெய்வம் என்று வரல. இந்த எஸ்தரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் புத்தகத்தில் எஸ்தர் உபவாசித்தால்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வசனத்தை போய் நீங்கள் எடுத்து பாருங்கள். அழகாக வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் சொல்லுகிறா, நீங்கள் எனக்காக உபவாசியுங்கள். அல்லேலூயா, ஆமென். யாருக்காக உபவாசிக்க சொல்கிறா? எல்லாரையும் போய் எனக்காக உபவாசிக்க சொல்லு. ஏன் தெரியுமா? நான் தான் ரிஸ்க் எடுக்க போகிறேன். ஆமென். எதற்காக? அவங்க ஜெபம் ஏறெடுக்கிறாங்க. சூசானில் எல்லா யூதர்களும் ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. என்ன ஏறெடுத்தாங்க தெரியுமா? ஆண்டவரே, உங்கள் கண்களில் கிருபை கிடைக்கணும், ராஜா கண்களில் கிருபை கிடைக்கணும். ஆமென். ஜெபிக்க 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 சும்மா எஸ்தர் போய் நின்னாலே ராஜா சொல்கிறாரு, பாதி தரேன்றாரு. அல்லேலூயா. 127 தேசத்துலேயும் அவள் போய் ஒன்றுமே கேட்கல. ஆமாம் தானேங்க? அவள் ஏதாவது கேட்டாளா? பொண்ணு கேட்டாளா? பொருள் கேட்டாளா? ப்ரமோஷன் கேட்டாளா? காசு கேட்டாளா? சொத்து கேட்டாளா? ஒன்றுமே கேட்கல. ஜஸ்ட் எஸ்தர் போய் நிற்கிறாங்க. கர்த்தர் கண்களில் எஸ்தருக்கு ஃபேவர் கிடைச்சதுனால ராஜா பாதி கூட தர. என்ன கேளு. ஆமென். நெஹேமியா போய் ராஜா கிட்ட ஒன்றுமே கேட்கல. போய் எப்பவும் போல பாத்திரத்தில் ஊற்றி கொடுக்குறாரு. ராஜா கேட்குறாரு, ஏன் நீ துக்கமுகமாக இருக்க? உனக்கு என்ன வேணும்? கை உயர்த்தி சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மனுஷங்க பேசினா ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் நடக்கும், அவங்க ஒரு சைன் போட்டால் ஒரு உயர்வு எனக்கு கிடைக்கும், அவங்க எனக்காக ஏதாவது ஒன்று செஞ்சா த்ரூ சம் பர்சன் எனக்கு அந்த ஃபேவர் கிடைக்கலன்னு யாராவது இங்கே இருந்தீங்கன்னா கை உயர்த்தி சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு உங்கள் கண்களில் கிருபை வேண்டும். அவர் கண்களில் நீங்கள் கிருபை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போய் வாய் திறந்து கூட கேட்க வேண்டாம். நீங்கள் போய் நின்றால் போதும், அவர்கள் கேட்டு கொடுப்பார்கள். 400 வருஷம் சிறைதான், அடிமைத்தனம் தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களை சந்தித்தார். அவர்களை சந்திச்ச உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? பைபிள் சொல்லுது, இதுவரைக்கும் அடித்து உதச்சி அவமானப்படுத்தி அடிமையாக வச்சுட்டு இருந்தாங்களாம். ஆனால் இப்போ ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச சொன்னது, போய் இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா அம்மாமாரை மட்டும் கூப்பிடுப்பா, விமென்ஸ் மீட்டிங் வை. அல்லேலூயா. என்ன வைக்கணுமா? ஐயாமாரெலாம் விட்டுரு. ஐயாமார் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. அம்மாமாரை மட்டும் கூப்பிடு.
கூப்பிட்டு என்ன சொல்லணும் ஆண்டவரே? அவங்கள போய் அவங்க எஜமாட்டி, இது வரைக்கும் அவங்க அடிமையாக தானே இருந்திருப்பாங்க, அவங்க எஜமாட்டிக்கிட்ட, அவங்க பக்கத்து வீட்டு, அவங்க எதிர்த்த வீட்டு எல்லார்கிட்டையும் போய் கேட்க சொல்லு. என்ன கேட்கணும் ஆண்டவரே? பொண்ணு, பொருள், பாத்திரம், பண்டம் எல்லாம் கேட்க சொல்லு. அல்லேலூயா. சொன்னல, நீங்கள் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. அவங்க நல்லா கேட்டு வாங்குவாங்க. ஆண்டவருக்கே தெரியுது. ஐயாமார்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், அது நல்லா தான். அவங்கக்கிட்ட என்ன கேட்டாலுமே அவங்க வாயிலேருந்து எதையுமே பிடுங்கவே முடியாது. நல்லா இருக்கீங்களா, மனைவியெல்லாம் நல்லா இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிஸ்டர்னா, சிஸ்டர் என்ன கேட்குறீங்க சிஸ்டர், என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை. அதனால ஐயாமாருங்க அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு ஆண்டரே முடிவு பண்ணிட்டார். நீ ஆண்களெல்லாம் கழட்டி விட்டுருப்பா, அம்மாமா இருந்தால் அதுக்கு சரி, கூப்பிட்டு எல்லாரையும் போய் கேட்க சொல்லு. இவங்களாவது கொஞ்சம் மனிதாபிமானமாக ஏதாவது கேட்பாங்க, கொடுங்க இருக்கிறத கொடுங்க. நம்ம அம்மாமாரு என்ன 300 ரூபாய் சொல்கிற, 30 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க. அதனால கர்த்தர் போய் அவங்கள கேட்க சொல்லியிருக்காரு. அவங்க போய் கேட்டால் கூட ஏதோ இருக்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த அம்மாங்க போய் கேட்டதுனால இவங்க பார்த்து வச்சுட்டாங்க. அப்போவே யார், இஸ்ரவேல் அடிமை பெண்கள் எல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க. அந்த அம்மா கழுத்தில் அவ்வளோ போட்டுருந்துச்சு, காதில் அவ்வளோ போட்டுருந்துச்சு, வீட்டில் அவ்வளோ பண்டை பாத்திரம். ஐயாமாருங்கள 2 நாள் 3 நாள் ஒரு வீட்டில் விட்டால் கூட அங்கே பக்கத்தில் அந்த 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 இதை பார்த்தீங்க ஃப்ளாஸ்க்குன்னு கேட்டால், ஃப்ளாஸ்க் இருந்துச்சா அப்படின்னுவாங்க ஐயாமாருங்க. அம்மாமாருங்கள 5 நிமிஷம் ஒரு வீட்டுக்குள்ளே விட்டு பார்த்தீங்களா, அது ஒரு 600 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவள் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கா, அவளை கேட்க சொல்லு. ஏன்னா இவங்க விட்டுட்டா கூட அவங்க சொல்ல, இல்லை அதை கொடுங்க. வசனம் சொல்லுது, இந்த இஸ்ரவேல் பொம்மநாட்டிங்க எல்லாம் போய் எகிப்து பொம்மநாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. வசனம் சொல்லுது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்களாம். எனக்கு அது வேணும், சரி வச்சுக்கோ, இது வேணும் வச்சுக்கோ, ஏன் நீ போனா போதும் சாமி, எடுத்துட்டு போ, மொத்த வீட்டையும் தூக்கிட்டு போ, நீ போ. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் தெரியுமா? அடிமையாக இருந்த இடத்திலேயே கேட்டு வாங்கி கொண்டு போக வைத்தவர். அல்லேலூயா. எங்கே நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அங்கே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி தான் கொண்டு போவார். இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலான்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே நான் போக மாட்டேன், இங்கே தான் நான் இருப்பேன், ஏன்னா இங்கே தான் நான் அவமானப்பட்டேன், அதனால் இங்கே தான் நீங்கள் என்னை உயர்த்தணும். என்னை கொண்டு போய் சென்னையில் வச்சு உயர்த்தாதீங்க, இங்கே உயர்த்துங்க. உயர்த்திட்டு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போமா? எத்தனை பேருக்கு ஆசை வந்துருச்சு? ஐ நீட் யோர் ஃபேவர் லார்ட். எனக்கு உங்கள் ஃபேவர் வேணும். உங்கள் கண்களை நான் பட்டா போதும். உங்கள் கண்கள் பூமி முழுசும் உலாவுது உலாவுது உலாவுது. ஷேகாதுராலா சேகாதுனே. இதுவரைக்கும் ஒரு மனுஷன் உங்களோடு போராடி கொண்டே இருந்த கர்த்தரிடத்தில் சொல்லுங்கப்பா, எனக்கு உங்கள் ஃபேவர் வேணும்ப்பா. ஏசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தாரே, அவருக்கே மனுஷர் தயவு தேவைப்பட்டுச்சு. நீ அந்த ஹோபாலாஷ் தாவீதை கண்டுபிடிச்ச கர்த்தர் உங்களையும் கண்டுபிடிப்பார். அவர் கண்களை நீங்கள் பட்டுட்டீங்கன்னா உயர்வு வருகிறதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் கண்கள் உங்களை கண்டுபிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு போய் கொண்டே இருப்பார். எது வந்தாலும் என்ன நடந்தாலும், என் வாழ்க்கையில எது வந்தாலும் என்ன நடந்தாலும் உம்மை நான் துதிப்பேன்ப்பா. கை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, ஏசப்பா உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே. உண்மையா பாடலாமா? வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோ என்னை உயர்த்தினாலும், நான் தாழ்ந்தாலும், நான் எழுந்தாலும், உட்கார்ந்தாலும், நான் உம்மை கனவீனப்படுத்துற மாதிரி, உம்மை துக்கப்படுத்துற மாதிரி எதையும் பேச மாட்டேன்ப்பா. உபத்திரத்தின் குடி என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் நீர் அல்லவோ. சத்தத்தை உயர்த்தி உமக்காக உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காக தானே
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.